வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கோதுமை மாவில் சாக்லேட் கப் கேக் பண்ண போகிறோம். அதுவும் வந்து மில்க் வந்து கோகோனட் மில்க் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். கோதுமை ஒரு கப் எடுத்துக்கேன், கொக்கோ பவுடர், வெல்லம், பட்டர், கோகோனட் மில்க், தயிர், choco chip, vanilla essence, baking powder and baking soda. First butter போட்டுக்கலாம். ஒரு 3 tablespoon எடுத்துக்கிறேன். இப்போ 3 tablespoon போட்டாச்சு. இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு நம்ம நல்லா சாஃப்டன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு ஹாஃப் கப் எடுத்துருக்கேன். இதை நம்ம ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன். கோகோனட் மில்க் வந்து நான் ஒரு 150 ml எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம் நல்லா. ஃபஸ்ட்டு இது ஓரளவுக்கு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். இதுலேயே உங்களுக்கு வெல்லம் சீக்கிரம் கரைஞ்சிரும். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற வெல்லம், உங்களுக்கு கையில் பொடிச்சு விட்டாலே பொடிஞ்சிரும். அந்தளவுக்கு இருக்கிற வெல்லங்கிறதுனால நான் பெருசாக எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மலாக கெட்டியாக இருக்க வெல்லம்னா நீங்கள் கொஞ்சம் மில்கில் கூட ஒரு 2 minutes வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டிங்கன்னா ஓகே தான். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்தது வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1 கப் ஹோல் வீட் ஃப்ளவர் எடுத்துருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் கொக்கோ பவுடர், அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர், அடுத்தது பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா ரெண்டுமே வந்து நான் வந்து கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன். டீஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் இப்போ இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸில் கோதுமை மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா இந்த 4 ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சலிச்சு அதில் போட்டுலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஒரு இது வச்சு நல்லா இந்த ஸ்பேட்லாவில் நல்லா இது பண்ணி விட்டோம்னா எல்லாமே கீழே போயிடும். பாருங்க, அவ்வளோதான். நான் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். ரொம்ப கொஞ்சம் அதை ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப
ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் மில்க்கு எடுத்துக்கலாம், ஆனால் நான் இப்போ வந்து கோகோனட் மில்க் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் இல்லை, உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மெஷர்மெண்ட்லேயே கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நான் இருக்க மீதி ரிமைனிங் மில்க்கையும் நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாட்டு இருக்கும். ஸோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் கரெக்டாக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் நட்ஸு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். வால்நட், கேஷ்யூ, ஆல்மண்ட் எது உங்களுக்கு பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி நான் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நான் வந்து வெறும் சாக்கோ சிப் மட்டும் ஆட் பண்ணுறேன். இது வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ட்ரேயில் போடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சாக்கோ சிப் எடுத்துருக்கேன். சாக்கோ சிப்பில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ணி போடுங்க. சாக்கோ சிப்பில் கொஞ்சம் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி இப்படி இந்த மாதிரி மேலே டஸ்ட் ஆகுற மாதிரி டஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதில் போட்டுடலாம். இப்போது இந்த சாக்கோ சிப்பை வீட் ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இதில் நட்ஸ் கூட போடலாம். நான் ஏன் போடலன்னா ஸ்கூலுக்கு வந்து இங்கே நட்ஸ் எல்லாம் அலௌட் இல்லை. ஸோ அதனால் நான் போடல. நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது நான் இதில் லைனர் போட்டு டவ் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இது நம்ம பண்ணிட்டோம்னா தான் உள்ள ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது. உங்களுக்கு வந்து 1 கப் கோதுமாவுக்கு வந்து 12 கப் கேக்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து 180 வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 180 நம்ம வந்து 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். மேலே வந்து கார்னிஷ் பண்ணிடுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் போடுறதா இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதில் வந்து நான் வால்நட்டும் பாதாமும் எடுத்துருக்கேன். சும்மா ஒரு 3க்கு மட்டும் போட்டு காட்டுறேன். சிப்பு இதுவும் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 180 வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் உள்ள வச்சிடலாம்.
எல்லாம் வெந்திருக்கா இல்லையான்னு வச்சு பார்த்துக்கலாம். விட்டு எடுக்கும்போது உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சிடலாம். நம்ம ஹோல் வச்சு, அதாவது நம்ம குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஹோல் தான். இப்போ வந்து நான் பட்டர் வந்து இது மேலே அப்படியே வந்து சும்மா அப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும், அப்போ தான் கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, யா கொஞ்சம் ஆறட்டும், நம்ம எடுத்து பார்க்கலாம். அந்த லைனர்லேருந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம எடுத்து ஒன்று கட் பண்ணி பார்க்கலாம். கர்டெல்லாம் போட்டிருக்கனால நல்லா ஒரு ஸ்பாஞ்சியாக நல்ல ஒரு டெக்ஸ்சரோடு இருக்குது, நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலில் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.